Yeah, hi guys. Welcome to Learn with Nivas YouTube channel. So previous videosல ஒரு EC2 இன்ஸ்டால் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அந்த சர்வர்ல ஒரு பேசிக்கான வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சர்வர் வந்து லான்ச் பண்ணி அந்த சர்வர்ல ஒரு Node.js அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸா ஒன்று பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணிக்கங்க. ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து நோட் அப்ளிகேஷன் பண்ண போறேன். நோட் EC2ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் நான் அமேசான் லினக்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் டைப் வந்து நான் T3 மைக்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கே ஃப்ரீ டைல் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அதை மேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீபேர் இருக்குது. ஸோ கீபேர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அது எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஸோ செக்யூரிட்டி குரூப் ஆஸ் யூஷுவல். இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து ஒரு டைம் நம்ம நியூவாக கிரியேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம நேற்று கிளாஸஸ்லேயே வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த செக்யூரிட்டி குரூப்ஸே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சர்ன் வந்து ஒரு டைம் நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணிங்கன்னா நிறைய செக்யூரிட்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி ஒரே செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த கீபேரும் ஒரு EC2க்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக கிரியேட் நியூன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு கீபேரை எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் கொடுக்கலாம். இல்லை ப்ராஜெக்ட் வைஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் நியூவாக கிரியேட் பண்ணி அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து லான்ச் கொடுத்துருங்க. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த Node.js EC2 அப்ளிகேஷன் ரெடி ஆயிடும். இங்கே கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம க்ளவுடோட ஷெல்லே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஈஸி டேர்ம். மோஸ்ட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா இந்த க்ளவுட் ஷெல் உங்களுக்கு இருக்காது. ஸோ அது கம்மிங் வீடியோஸில் அது எப்படி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் sudo se கொடுத்து ரூட் யூஸராக மாறிட்டேன். இப்போ என்னோட கோட் வந்து GitHubல இருக்கு. கிட்ன்ற ஒரு டூல் இருக்கு. அதை நான் DevOps கிளாஸஸ் வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ GitHubல தான் நார்மலாக வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா கோட் அங்கே தான் இருக்கும். அந்த கோடை இங்கே எப்படி க்ளோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Git இந்த சர்வரில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் வெரிஃபை செக் பண்ணிக்கோங்க. ஸோ Git இல்லை. ஸோ Git இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா install git இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பேக்கேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த எம்ன்ற பேக்கேஜ் மேனேஜர்ஸ்குள்ளே இந்த கிட் இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கோடை க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் கொஞ்சமாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேக்கேஜ் கம்ப்ளீட் வந்துருச்சு. இப்போ வந்து அகைன் அந்த கிட் கமாண்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் வந்து வெர்ஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட் க்ளோன் கொடுத்து நான் ஆல்ரெடி சொன்னதான் என்னோட GitHubல அந்த கோடு இருக்குது. அந்த கோடை வந்து நான் க்ளோன் பண்ண அப்படின்னா ஸோ இந்த ஐடி கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஓப்பன் ப்ரோசஸ் தான். ஐ மீன் பப்ளிக் URL தான். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த கிட் க்ளோன் சொல்லிட்டு வந்துடும். இப்போ அது இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்னா LSன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ LS கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜஸ் நான் என்ன ஃபோல்டர் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேனோ அதே ஃபோல்டர் எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் மூவ் பண்ணோம் அப்படின்னா CD கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே லினக்ஸோட கமெண்ட்ஸ். நீங்கள் லினக்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸோட கமெண்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிளாஸஸோட கொஞ்சம் இன்ட்ராக்ஷனாக இருக்க முடியும். ஸோ CD கொடுத்து அதுக்குள்ளே போயிடுங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த 3 ஃபைல்ஸ். ஸோ இது எப்படி வெரிஃபை பண்ணுவீங்கன்னா இங்கே இருக்கிற அதே 3 ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டரில் இருக்கிறது, அதாவது நோட் ஆப் சாம்பிள்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நோடுன்ற பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி install node npm. ஸோ இந்த npm பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃப்ளோ ஆகிட்டு வந்துடும். சப்போஸ் சம் கேசஸில் அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து அது கவர் அப் ஆகலை அப்படின்னா npm-iன்னு சொல்லி கொடுத்து அந்த டிபெண்டன்சிஸ் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக அதோட எல்லா அப்ளிகேஷன்ஸ் டிபெண்டன்சிஸும் கரெக்ட் ஆகிடும். அது உங்களுக்கு இப்போது தெரியும். ஸோ ஓவராலாக எல்லா பேக்கேஜஸுமே கவர் பண்ணிடுச்சு. இப்போது அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும் அப்படின்னா node app.js நான் வச்சுருக்க பேர் வந்து அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து app.js. ஸோ அது அந்த கோட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும் app.jsன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதுவே பைத்தான் ரிலேட்டடாக நான் வந்து நோட் அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பைத்தான் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பைத்தான் கோட் இருக்கும். ஸோ அப்போ அந்த பைத்தான் 3 அந்த பைத்தானோட கோடை வந்து நீங்கள் அங்கே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 3000 போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நேற்று கிளாஸஸில் சொன்ன மாதிரி தான். ஸோ EC2 பப்ளிக் ஐபியை ப்ரௌசரில் காப்பி பண்ணி ஓப்பன் டேப்பில் கொடுங்க, என்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. ஏன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்குமா? ஸோ ஏன் அவுட்புட் வரல அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல போர்ட்ட மென்ஷன் பண்ணணும். ஸோ போர்ட் குடுத்தாலுமே அவுட்புட் வராது. அகைன் இப்போ ஏன் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பரா தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏன் அவுட்புட் வரல அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டெர்ம் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸில் நம்ம அலோவ் பண்ணியிருக்க போர்ட் 8T ரேஞ்ச் அண்ட் தென் 22. இந்த மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா, நம்ம பண்ணியிருக்கிறது 3000 போர்ட்டில் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 3000 போர்ட் இங்கே நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த லான்ச் விசர் 1 கிளிக் பண்ணுங்க. இங்கே எடிட் இன்போர்ட் ரூல்ஸ் போயிட்டு ஆட் ரூல் கொடுத்து இது டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து 3000 சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் 00 டிராஃபிக்லேயே நான் கொடுத்துக்கிறேன். சேவ் ரூல்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ உங்களோட அவுட்புட் போர்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ, அது அதுக்கேத்த மாரி உங்களோட அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆயிரும். ஸோ நான் வந்து Node.js அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, வேற லாங்குவேஜஸ்ல இருக்கு அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி வேல நீங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க இண்டிவிஜுவலா ஒரு அப்ளிகேஷன்ஸா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதையே வந்து ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. இதோட GitHubஓட URL நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். ஸோ அத பார்த்து இத ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ எல்லாமே பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறக்காம இப்போ நம்ம கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதை இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போயிட்டு டெர்மினேட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா ஒரு டைம் இது சார்ஜஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே அதுவே டெர்மினேட் ஆகிடும். ஸோ இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, நம்ம கொடுத்துட்டா போதும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டெய்லியும் வந்து ஒரு நியூ டாஸ்க்காக வந்து இந்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எதாவது கொரிஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் பார்க்கலாம்.